ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உமது ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய தயவினாலும் இரக்கங்களினாலும் கடந்த நாட்களெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து எங்களுடைய சரீர நன்மைகளை தந்து எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நாங்கள் கொடி தோத்திரங்களே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய சமூகத்திலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் கூடி வருகிற ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உமோடு இணைந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஆண்டவரே, கிருபை செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறவும் அதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வாழ்க்கையை நாங்கள் பெற்று அனுபவிக்கும் கிருபை தாரும். எங்களுடைய செயல்கள், சிந்தனைகள், சொற்கள் எல்லாம் இந்த நேரத்திலே உமக்கு உகந்ததாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 386வது பாடல், பாமாலை 249, கீதங்களும் கீர்த்தனைகளும் 386வது பாடல், நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே.
நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவல் நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய்
அவருடைய பரிசுத்தமாக்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடலோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நம்மை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மனந்திரும்பி யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பேரலை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபமன கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு ஜெபம். உயிர்த்தெழுதலை மையமாக கொண்ட சமுதாயம். எல்லாம் வல்ல கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டு சமுதாயத்தில் உம்மை பிரசித்தப்படுத்தவும் எங்கும் காண முடியாத நிறைவான வாழ்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியோடும் என்றென்று மீட்டிருந்த அரசாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவரே ரோகே சோத்ரா
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா என்பவரின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கின் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியோ காலத்தில் சிலுவையிலே பாடுபட்டு அடக்கமடைந்தார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளவு கேடி பிதாவின் பதில் செலுத்தினார். உயிருள்ள வருவார். அவர் ராஜ்யத்தை முடியலை. கர்த்தருமாய் ஜீவன குடிக்கிறமாய் பிதாவுமான வேண்டி புறப்படுவமாய் பிதாவுமானம் கூட்டம் சமாளிக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலத்தை விசுவாசிக்கிறேன். பாவம் இணைப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை எடுக்கிறேன். மரித்து அறிவித்தலோ மறுபடியும் தேவனை காத்திருக்கிறேன். ஆமென். உட்காருங்கள். சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். எல்லாம் வந்தாச்சா? ஆமாம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் மொத்தமாக வசனம் சொல்ல போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? வராமல் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? அவ்வளோ பேரும் சரி, எங்கே சதமாக சொல்லுங்கள் பார்ப்போம். போகலாம்.
நம்ம எல்லாரும் வேதத்தில் எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 4:33. யாரெல்லாம் பைபிள் கொண்டு வரல கை ஊதுங்க பார்ப்போம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? ரைட். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். இன்றைய தலைப்பு உயிர்த்தெழுதலை மையமாக கொண்ட சமுதாயம். வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நன்றி. ஒருவேளை உங்களுக்கு வேதாகமத்தெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உங்கள் பைபிளை கொண்டு வந்து பின்னாடி 2 ரேக் அடித்து வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வச்சுட்டு போகும்போது நீங்கள் போயிடலாம், வரும்போது நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது செக் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதையும் பார்த்துக்கோங்க. சரி, அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த ஆராதனை முடிந்தவுடன் பிரதிஷ்டை பண்டிகைக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும். போன வாரத்துக்கு முந்தின வாரமும் அப்படி தான் சொன்னோம். சொல்லிவிட்டு ஆமைன்னு போட்டுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாதி பேரில், முக்கால்வாசி பேரில் 90% காணும். அதனால் இன்றைக்கி என்னென்னா, முடிஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் சண்டே கிளாஸ், அதுக்கப்புறமா தான் பெண்கள் வாலிப பிள்ளைகள் கூட்டம், அதுக்கப்புறமா தான் காணிக்கை எண்ணுவாங்க. அதனால் எல்லாரும் அப்படியே உட்காந்து நம்ம பேச போகிறோம். சரியா? அது முடிஞ்சதுக்கப்புறம் வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும். ஞாயிறு பாடசாலை வழக்கம் போல் நடைபெறும். இன்றைக்கு நண்பகல் 12 மணிக்கு திரு ஏ. தங்கராஜ், திருமதி டி. பாக்கியலட்சுமி அவருடைய அம்பை ரோட்டிலே அவர்கள் புதிதாக கட்டியிருக்கிற கடையில் வைத்து ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடைபெறும். அவங்க இடம் வந்து பெட்ரோல் பங்குக்கு அடுத்தாப்புல அந்த கடை இருக்குது. நீங்கள் யாவரும் இந்த ஜெபக்கூட்டத்திலே கலந்துகளை நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நண்பகல் 12 மணிக்கு இந்த ஆராதனை முடிந்தவுடன் கொஞ்ச நேரத்தில் திரு ஏ. தங்கராஜ், திருமதி டி. பாக்கியலட்சுமி அவர்கள் அம்பை ரோட்டிலே புதிதாக கட்டியிருக்கிற கடையில் வைத்து ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடைபெறும். இடம் வந்து அம்பை ரோட்டில் இருக்கிற முதல் பல்க் இருக்கலாம், அந்த பல்குக்கு அதை அடுத்தாப்புல அந்த கடை, புதிதாக கடை இருக்குது. எல்லோரும் இந்த ஜெபக்கூட்டத்திலே கலந்துகளை நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 7 மணிக்கு பாடல் ஆராதனை நடைபெறும். ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து நீங்கள் பாடி உங்களுடைய தாளந்துகளையும் வளர்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரவு அந்த 7 மணி ஆராதனையை தொடர்ந்து வாலிப ஆண்களுக்கான கூடுகை நடைபெறும். திருச்சபையில் இருக்கிற வாலிப ஆண்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு இரவு ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். அந்த ஆராதனை முடிந்தவுடன் ஆண்களுக்கான கூடுகை நடைபெறும். ஆகவே ஆண்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி ஆராதனை வேத ஆராய்ச்சி ஆராதனையாக நடைபெறும். புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மிஷனரி ஊழியம் மற்றும் தேசத்திற்கான ஜெப ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து சிறப்பான கன்வென்ஷன் கூடுகை நடைபெறுவதற்கு நாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருடைய கரங்களிலும் அந்த நோட்டீஸ் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த நோட்டீஸ் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, எங்கே கிடக்கக்கூடாது, ஆலயத்தில் கிடக்கக்கூடாது. நீங்கள் போய் அதை வச்சு ஜோம் பண்ணுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த கன்வென்ஷன் கூடுகை கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்டீஸ் வேணாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனைத்து வரும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த கூடுகையின் மூலமாக நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் வருகின்ற சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து சிறப்பு கூடுகை நடைபெறும். அதில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். விசேஷமாய் வாலிபர்களுக்காக, இளம் தம்பதியருக்காக நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதிலும் தேவனுடைய வார்த்தையை சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் சென்னையிலிருந்து அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் அதை கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த சிறப்பான கன்வென்ஷன் கூடுகைக்காக நீங்கள் ஜெபிக்கவும், அந்த தேவைகளுக்காக நீங்கள் கொடுக்கவும் உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு மாதத்தினுடைய 4வது ஞாயிறு. ஆகவே காலை 7 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும் முதல் பகுதி துதி ஆராதனையாகவும் நடைபெறும். காலை 9 மணி ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும். இந்த துதி ஆராதனையிலும் சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். பானவளே, நம்முடைய ஆலயத்தினுடைய 50வது பிரதிஷ்டை பண்டிகையை நாம் அடுத்த மாதத்திலே சிறப்பாக நாம் கொண்டாடுவதற்கு எல்லா விதமான காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதில் நாம் ஒரு விழா மலர் ஒன்று நாம் வெளியிடும்படியாக நாம் அதில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதற்காக
ஜெபிக்கவும் இதனுடைய காரியங்களுக்காக நீங்கள் செயல்படும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நம்முடைய ஆலயத்தை பற்றி தெரிந்த எல்லா துணுக்குகளையும் நீங்கள் எழுதி கொடுக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த நம்ம பழைய ஆலயம் அல்லது பழைய உங்களுடைய திருமணத்தினுடைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த பழைய ஃபோட்டோலாம் நம்ம போடுவதற்கு அதில் அது வசதியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்பதாக இந்த ஆலயம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆகவே அதெல்லாம் நம்முடைய இந்த விழா மலரிலே நாம் 50 ஆண்டு கால வரலாறுகளை நாம் எடுத்து நாம் வைத்து கொண்டால் அது நமக்கு இன்றைக்கும் அது ஞாபகமாக அது சிறப்பாக இருக்கும். நம்முடைய திருமண நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கு நம்மலாம் பார்த்து கொஞ்சம் மகிழ்கிறோம், சில நேரம் கொஞ்சம் வருத்தப்படுறோம் இல்லையா? அதே போல் இதையும் நம்ம பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், மகிழ்ச்சி அடைவதற்கும் நம்முடைய திருமண்டலத்தில் இது ஒரு வரலாற்று ஆவணமாக சேர்க்கப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தான் இந்த விழா மலர் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆகவே நீங்கள் அதற்காக செயல்பட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வெளியூரிலே இருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் மற்றும் உங்களுடைய உறவுகளுடைய பெயர்களை நீங்கள் முகவரியோடு கூட கொடுத்தால் அவர்களுக்கும் நாம் இதற்கான அழைப்புதலை அனுப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதற்காகவும் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாங்களே மேலும் நம்முடைய ஆலயத்திலே இந்த PA சிஸ்டத்திலே நாம் சில புதிய பொருட்கள் வாங்குவதற்கு நாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கிட்டத்தட்ட நமக்கு 2 லட்சம் ரூபாய் நமக்கு அதற்காக தேவைப்படுகிறது. கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சிலரை சென்று சந்திக்கிற பொழுது மன உற்சாகமாக கொடுத்திருக்கிறார்கள், வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நமக்கு தேவைகள் இருக்கின்றன, நீங்கள் அதற்காக கொடுக்க உங்களை என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வானொலி நம்முடைய அருகிலே நல்லூரிலே இருக்கிற CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியிலே இந்த ஆண்டுக்கான சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே 12ஆம் வகுப்பு முடித்து கலைக்கல்லூரியிலே சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் இதில் சேர உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆலங்குளம் சேகரம் காலத்திமடம் CSI கிறிஸ்து ஆலயத்தினுடைய 29வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த 6ஆம் நிலை கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ள என்பது கூட கேட்டுக்கொள்கிறோம். அங்கு 3 நாட்கள் கன்வென்ஷன்கள் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வானொலி நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய 46வது வெளி மாவட்ட நற்செய்தி பணி வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை காலை வரை அது நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் வைத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு நம்முடைய கத்தீட்ரல் பேராலயம் பாளையங்கோட்டையில் இருக்கிற கத்தீட்ரல் பேராலயத்திலிருந்து அவர்கள் பதிவு செய்து அதற்காக அங்கிருந்து ஜெபித்து புறப்படும்படியாக இருக்கிறார்கள். அதற்கான முகாம் கட்டணம் 250 ரூபாய். இந்த சுவிசேஷ ஊழியத்திலே பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 4 நாட்கள் நாம் அங்கே தங்கியிருந்து அவனுடைய ஊழியத்தை செய்ய இருக்கிறோம். நம்முடைய சபை ஊழியர் அவர்களும் இந்த ஊழியத்தில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வானொலி நம்முடைய 50வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு ஒரு வேதாகம தேர்வு நடத்துவதற்கான ஒழுங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தடவை ஒரு 11 பிரிவாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். LKG UKG 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இந்த 3 பிரிவுக்கும் வாய்மொழி தேர்வு, மீது 4ஆம் வகுப்பிலிருந்து மற்ற அனைவருக்கும் எழுத்து தேர்வு நடைபெறும். இதனுடைய வேத பகுதிகளெல்லாம் நமக்கு நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது. நானும் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். LKG UKG யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்புக்கு யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. 3ஆம் வகுப்புக்கு யோவான் 11ஆம் அதிகாரம் முழுவதும். இந்த 3ம் வாய்மொழி தேர்வாக நடைபெறும். 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு யோவான் 1 மற்றும் 2 அதிகாரங்கள் மட்டும். 6, 7, 8 ஆகிய 3 வகுப்புகளுக்கும் யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை. 9 மற்றும் 10ஆம் வகுப்புக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை. 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரங்கள் முடிய. மேலும் கல்லூரி மற்றும் திருமணமாகாதவர்கள் யோவான் முழுவதும், திருமணமானவர்கள் 45 வயது வரை யோவான் முழுவதும், திருமணமானவர்கள் 46 வயது முதல் 55 வயது வரை யோவான் முழுவதும், திருமணமானவர்கள் 55 வயதுக்கு மேல் யோவான் முழுவதும். ஆகவே உங்களுக்கு 11 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேர்வு எழுதுகிறவர்கள் நீங்கள் முன்பதாகவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
தேர்வு நாள் 19/5 நம்முடைய பிரதிஷ்டைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 மதியம் 2 மணிக்கு நடைபெறும். அன்பானவர்களே, நம்முடைய திருமண்டல தேர்தல் இந்த நாளிலே இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய திருமண்டல தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் நம்முடைய நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை குறித்து நீங்கள் பார்த்து செல்லும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 3 ஆண்டுகள் 300 ரூபாய் சங்கம் கட்டியிருக்க வேண்டும். 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும். மேலும் திருவிருந்து அதாவது நற்கருணை திடப்படுத்தல் படித்திருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் அதில் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லை என்று பார்த்து செல்லும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலாக நீங்கள் எதை சொன்னாலும் அது யாருடைய காதிலும் அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் அதை பார்த்து செல்ல உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருநாளை காணுகிற அன்பான நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள், முதலாவது பிறந்த நாள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பி சாந்தி, ஏ ராபர்ட் ராஜ், பி தேவ சார்லஸ், எம் அருமைராஜ். 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஐ வின்சிலின், எஸ் கௌசல்யா, ஒய் அன்னசோபியா, என் சவுந்தரபாண்டியன். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பி மெர்சி, பி ரேஷ்மா. 24ஆம் தேதி புதன்கிழமை டி இலக்கியா, ஏ பீட்டர் ராஜ், எம் சீனியம்மாள், ஜே செலினா பாக்கியவதி, டி ஜார்ஜ் ஹேனியஸ். 25ஆம் தேதி வியாழக்கிழமை எஸ் அருண் பிரபாகரன், ஜே சாம், ஜே பத்மாவதி, பி வின்சி, பி அருள் செல்வி, ஜே ஜானஸ் கரோலினா. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜே ஜெபின் யோசன், எம்எம்பி சைமன், எஸ் திலகராஜ். 27ஆம் தேதி சனிக்கிழமை எஃப் தங்கம், டி வினிதா. திருமண நாளை காணுகிற நம்முடைய திருச்சபையுடைய தம்பதியர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரு டி இயேசு பிரபாகரன், திருமதி ஏ சித்ரா தம்பதியர். 22ஆம் தேதி திங்கட்கிழமை திரு ஆர் சார்லஸ் டார்வின், திருமதி எஸ் சோனா தம்பதியர். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஏ சீனி, திருமதி எஸ் லிசி ராஜகுமாரி தம்பதியர். 27ஆம் தேதி சனிக்கிழமை திரு டி செல்வ ஆனந்த், திருமதி எஸ் சொர்ணதிவ்யா தம்பதியர். திரு ஜி பொன்னுத்துறை, திருமதி பி ஜோஸ்பின் தம்பதியர். திரு ஐ இம்மானுவேல் ராஜ், திருமதி இ ஸ்னேகா புஷ்பம் தம்பதியர். அன்பானவர்களே, இவர்களுக்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்முடைய பாடல் குழுவினர் அவர்களுக்காக ஒரு வாழ்த்து பாடலை பாடுவார்கள். இதோடு சேர்த்து நம்முடைய ஆலயத்தினுடைய தேவைக்காக 20 சேர் ஒரு குடும்பத்தார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். திரு செல்வன் அவருடைய குடும்பத்தார், அவர்களுக்காக நாம் சேர்த்து நாம் ஜெபிப்போம். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்களுடைய திருச்சபை மக்களை வாழ்வை நீர் ஆசீர்வதித்து வருகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காண்கிற அன்பான எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடாகோடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கிருபையாக கொடுக்கிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று நாமத்தை மகிமைப்படுத்திட எங்கள் ஆண்டவர் நீர் கிருபையும் அனுக்கிரகமும் செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உங்கள் அன்பின் கரங்களிலே நாங்கள் அவளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையும் சமாதானம் என்றும் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபை மக்களாக ஊழியர்களாக இணைந்து நாங்கள் யாவரும் அவர்களை வாழ்த்துகிறோம். உடைய கிருபையும் சமாதானம் என்றும் அவர்களோடு கூட நிறைந்து இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தினுடைய தேவைக்காக 20 சேர்கள் வாங்கி கொடுத்துக்கிற அருமையான குடும்பத்தினருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் அந்த சேர்கள் எல்லாம் நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். எங்கள் ஆண்டவர் அது மிக நேர்த்தியாக ஆலயத்தில் பயன்படுத்தப்பட நீதாமை கிருபை செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பலனை அருமையான குடும்பத்தினருக்கான கிருபை தாரும். எல்லா துதிகின மகிமை உமக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வானவர்களே, இந்த திருவிருந்து ஆராதனையிலே நம்மோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக பாளையங்கோட்டையிலே அவுட்ரீச் ரிவைவல் மிஷன் என்ற பெயரிலே ஊழியத்தை செய்து வருகிற அன்பான சகோதரர் பிரான்சிஸ் பிரேம் சிங் அண்ணன் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவரை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ணனை என்னுடைய வாலிப வயதிலிருந்தே நன்றாக தெரியும். ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் வருகிற பொழுது எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஊழியத்தினுடைய அழைப்பை எல்லாம் அவள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு உறுதி செய்து இந்நாள் மட்டும் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தி வருகிறார்கள். நாளிலே அவர்கள் நம்முடைய மத்தியிலே இருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நாளிலே தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அவுட்ரீச் ரிவைவல் மிஷன் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்தலை கூறுகிறேன். மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளிலும் இந்த நற்கருணை ஆராதனையிலும் பொதுவாக எல்லா குருமார்கள் தான் பேசுவாங்க. ஆனால் உங்கள் குருவானவர் எனக்காக விட்டு கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை உண்டு, சகாயம் உண்டு. இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். குறிப்பாக நான் கேட்டுக்கொண்டது, ஐயா இடத்துல கேட்டது ஒன்று, குற்றாலத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு சீஷத்து முகாம் ஒன்றை நடத்துகிறோம். எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய ஓட்டம் ஆத்துமாதாயம். வட இந்தியாவில் மிஷினரிகள் ஏராளம் ஒரு பக்கம், இந்த பகுதியில் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துகிற விதங்கள் நிறைய கேம்ப்ஸ், முகாம்கள். பாம்பேலேருந்து வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, மதுரை, தென் பகுதியில் கோயம்புத்தூர்லேருந்து 100 பேர் போன கேம்புக்கெல்லாம் வந்தாங்க. இந்த இடவையும் வர்றாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூடுகை மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி. இந்த நோட்டீஸ் வெளியே கொஞ்சம் உண்டு, ஒரு சிலர் வேணும்னா வாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூடுகை நிமித்தம் ஜனங்களுடைய சாபங்களை கர்த்தர் மாற்றுகிறத பார்க்குறோம். ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுறதை பார்க்குறோம். அநேக மக்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை குடும்பங்களை கட்டி எழுப்புகிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் சகோதரன் தினகரனோடு இருந்த காலங்களும் நாட்களும் எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். சகோதரன் தினகரனோடு ஐயாவோடு 15 ஆண்டுகள் இருந்த சகோதரன் சுரேஷ் இந்த இடம் வர்றார். அங்கிள் கூட இருந்து அங்கிளுடைய அபிஷேகத்தை, அங்கிள் மேலே இந்த வரங்களெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தேவதாசர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வாய். கர்த்தர் என்னுடைய மனைவியும் அப்படிதான் பயன்படுத்தி வருகிறார். எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்கவே வைத்திருக்கிறார். சாபங்கள் மாறுகிறது, பிசாசன் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. கண்ணார பார்க்கிறோம், தினமும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தந்து உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப இந்த முகாமுக்கு வந்து பாருங்கள், வந்து சேருங்கள். மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி. 1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ராக் ஹாலில், நம்முடைய டயசிஸ் இடம் ராக் ஹால், அங்கே தான்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அழைப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் உங்களோட கூட நான் பேசுவதற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருக்கு சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தருளினார். அவாந்தர வெளியில, ஊழையிடுதலும் வெறுமையான அவாந்தர வெளியில தான் யாக்கோபை அவர் கண்டுபிடித்தாராம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி உண்டு. கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க, மரணப்படுக்கையில, ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் என்னை வெறுமையான ஒரு சூழ்நிலையில என்னை பிடித்தார், கண்டுபிடித்தார். என்னுடைய பெற்றோர் ஒரு கல்லூரி பேராசிரியர், என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பன் ஒரு பேங்க் ஆஃபீஸர், ஒரே மகன். எனக்கு ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி இன்றைக்கும் நான் யோசித்தா எனக்கே ஒரு மனதில் நான் எனக்கே சிரித்து கொள்வேன். இப்படி வேதத்தை தூக்கி பிரசங்கிப்பேன் என்று நான் கனவு கூட கண்டது கிடையாது. சிறு வயது முதல் எனக்கு எல்லாமே இருந்தது. உலகம் முழுதும் சுற்றி தெரிய வேண்டும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை என்னுடைய கல்லூரி படிப்பின் காலத்தில் என்னை ஒரு மரண படுக்கையில் பிடித்தார். என்னுடைய கிட்னி கெட்டுப்போச்சு, என்னுடைய மண்ணீரல் முழுமையாய் நின்று விட்டது, வேலை செய்யாமல். என்னுடைய ஈரல் பழுதடைந்தது. என்னுடைய இன்டெஸ்டைன், சாப்பிட்ற உணவு குழாய் முழுவதும் இன்டர்னல் ப்ளீடிங், இரத்த கசிவுகள். டாக்டர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார், தம்பி உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தம்பி, ஒப்பு கொடுத்துருன்னு சொன்னார். அப்பொழுதுதான் இயேசுவை நான் நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த டாக்டர் அழகா சொன்னார், டாக்டர் சைலபதின்னு ஒரு டாக்டர் அழகா ஆங்கிலத்தில் சொன்னார், பிரான்சிஸ், மேக் யுவர் லாஸ்ட் ப்ரேயர், கடைசி ஜெபத்தை செஞ்சு முடிச்சிருப்பா, உன் வாழ்க்கை முடிந்தது. இதுக்கு தான் நான் பிறந்தேனா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தர் என்னை பிடித்த இடம் மரண படுக்கையில். டாக்டர்ஸால சுகமாக்க முடியாது, மருந்துகளால் சுகமாக்க முடியாது என்பது எனக்கே தெரியும். 2 மாத காலத்தின் போராட்டத்தில் வாழ்க்கை முடிந்தது என்று யோசித்தேன். ஒரு நர்ஸம்மா வந்தாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் தூக்கிட்டு வந்தாங்க, ஒரு ஊசியை. தம்பி, இந்த இன்ஜெக்ஷன்ல உனக்கு ஜீவன் கிடையாது, இந்த மருந்துல உனக்கு உயிர் கிடையாது. ஆனால் உனக்காக சிலுவையில சிந்தினவர், ரத்தம் சிந்தினவர், பாட அனுபவித்தவர், சிலுவையில ஜீவனை கொடுத்தவர் இருக்கார் தம்பி, அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். அப்பொழுதுதான் இயேசுவை தேட ஆரம்பித்தேன். இயேசுவே என்று கூப்பிட்டேன். தம்பி, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்யன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடுமே என்ன. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பாவியாகி என் மேல் கிருபையாக இருன்னு மூட்டு கேளு தம்பி, கர்த்தருடைய உயிர்ப்பிப்பார்னு சொன்னாங்க. என் மீது இரக்கமாயிரும், உருக்கமாயிரும், உம்முடைய நாமத்தை நான் மற்றவர்கள் முன்பு பிரஸ்தாபப்படுத்துவேன் சுவாமி என்று ஒப்பு கொடுத்தேன். அந்த ராத்திரி வேளையிலே சிலுவை காட்சியோடு என் முன்பு வந்து தோன்றி என் பெயரை சொல்லி கூப்பிட்டார். மிகுந்த ஆச்சரியம், பிரான்சிஸ், நானே உன் பரிகாரியப்பா, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நான் தான், உன் வியாதியை நீ முற்றிலும் மாற்றி போடுவது நான் தான், என் தழும்புகளால் நீ குணமாகிறப்பான்னு சொன்னார். நம்ப முடியல. டாக்டர் சொன்னது ஒரு பக்கம் முடிந்தது என்று. ஒரு நர்சமா சொன்னாங்க, இயேசுவை நோக்கி பார் தம்பி, உனக்கு ஜீவன். இயேசுவை நோக்கி பார்த்தேன். அந்த அறைக்குள்ளே வந்தார், சுகப்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் ஒரு மருத்துவ சிகிச்சை கிடையாது. அன்னையிலிருந்து ஒரு மருந்து சாப்பிடல, ஒரு சிகிச்சை கிடையாது. 35 ஆண்டுகள் மேலாய் கடந்து போயிற்று. இயேசு என்னை பிடித்தார். இதே போலதான் அவாந்தர வழியில, ஊழையிடுதலும் வெறுமையான அவாந்தர வழியில தான் யாக்கோபை கண்டுபிடித்தாராம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், தமது கண்ணின் மணி போல அவனை காத்தருளினார். இன்னைக்கு உங்களை நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்கள் பட்சத்தில் கூட இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், யார் என்னை நடத்தக்கூடும், என் வாழ்க்கையின் காரியங்கள் என்ன, என்னுடைய பொருளாதாரத்தின் நிலைமை என்ன, என் பிள்ளைகளால் நெருக்கப்படுகிறேன், என் குடும்பம் என்னை ஒடுக்குகிறது, மனுஷருடைய சீற்றம், பொறாமை ஒரு பக்கம், ஒவ்வொன்றிலும் எனக்கு பயம், வேதனை என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் மீது நினைவாயிருந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வாஸ்தம் பாருங்க, ஒரு வசனம்
எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று அடிக்கடி நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 4:33. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சாட்சி என்ன? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்கு அத்தாட்சி என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், வேதனையான அனுபவங்கள் வரலாம், காரணமில்லாத காயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நமக்குரிய ஒரே நம்பிக்கை, இயேசு உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive today. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, செத்தவன் எழும்பிட்டு இருக்கான். இன்னைக்கும் எங்க ஊழியத்திலே பார்க்கிறோம், வெளியே சொல்ல மாட்டோம். இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார் ஜனங்களுக்கு ஏற்றபடி. இது அவருக்குரியது, அவருக்கும் அந்த மனுஷனுக்குரிய ஆசீர்வாதம். ஒரு வேடிக்கையான நாள், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் மிகுந்த வயிற்று பசியோடு நான் வீட்டை நோக்கி நான் போய் கொண்டிருந்தேன். ஆவியின் வரங்களில் கர்த்தருடைய கிருபை அதுதான். திடீரென்று நிறுத்துவார், இப்படி போப்பா அப்படி போன்னு சொல்லுவார். வேடிக்கையா இருக்கும். பேசினா பைத்தியக்காரன் நினைப்பான் அந்த காலத்தில். இப்போ மாதிரி காதில் இதில் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு போகிறான். அந்த காலத்தில் இப்படி இருந்தால் நானும் அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு பேசுவேன். அப்படிப்பட்ட நாட்கள் கிடையாது. திடீரென்று வயிறு பசியோடு போய் கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஆவியானவர் சொன்னார், இந்த பக்கம் நிறுத்துப்பா, உன் வீட்டுக்கு வலது பக்கம் திரும்பாத, லெஃப்டில் போன்னாரு. இது பொதிகை நேருங்கிற இடம் இல்லை சுவாமின்னு. லெஃப்டில் போ, ரைட்டில் போ, நேராக போ, அந்த டேர்னிங்கில் 3வது வீட்டில் போய் நிறுத்துனாரு. நான் கேட்டேன், உடனே மனசுலே கேட்குறேன், நான் அங்கே போய் என்ன செய்யணும்? நோட்டீஸ் கையில் வச்சுருக்கேன்ல, உபவாச கூட்டத்தை குறித்து நோட்டீஸை கொடு, உள்ளே போ, உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, போ. அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்ணீரோடு இருக்காங்க, போப்பான்னாரு. அந்த வீட்டுக்கு போய் நிறுத்தினேன். எந்த வீடுன்னு தெரியல, எனக்கு யாருன்னே எனக்கு புரியல. வேடிக்கையான நாட்கள். கதவை தட்டும் பொழுதே முன்னால் பார்க்குறேன், ஒரு பைக் ஒன்று நிற்குது, அதில் ஸ்டிக்கர் டாக்டர்னு ஒட்டியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு டாக்டர் உள்ள இருக்கார், அப்போ ஏதோ ஒரு பேஷண்ட் உள்ள இருக்காங்க, ஒரு வியாதியஸ்தர் உள்ள இருக்காங்கன்னு நினைத்து கொண்டேன். கதவை தட்டினேன். அந்த அம்மா வந்து திறந்தாங்க. ஜன்னல்லாம் பூட்டியிருக்கு. கதவை திறந்த உடனே கண்ணீரோடு, தம்பி வாங்கன்னாங்க. அக்கா உங்கள் வீடு தானான்னு கேட்டேன். ஆமாம் தம்பி. எப்படி வந்தீங்கன்னாங்க. ஆண்டவர் அனுப்புனார், வந்தேன். உள்ளே வாங்க தம்பின்னு உள்ளே போட்டு என்னைங்க வீட்டில் போட்டு கதவை போட்டிட்டாங்க. என்னக்கா கதவெல்லாம் பூட்டுறீங்க? ஜன்னல்லாம் பூட்டிருக்கு, திறக்க கூடாதா? தம்பி, என் நிலைமை நான் சொல்ல முடியாது. என்னுடைய மகள் நல்ல ப்ரேயர் குரூப் லீடர், நல்ல ஜெபக்குழு நடத்தினா, ஊட்டியில் நல்ல ஊழியம் செய்தா. திடீரென்று பைத்தியமாய் மாறி போனாள். யாரோ வராங்கன்னு கதறா, யாரோ சுடுறதுக்கு வராங்கன்னு சொல்றா, ஐயோ யாரோ நிற்கிறாங்களேன்னு சொல்லுவா. ராத்திரியும் பகலும் எங்களுக்கு தூக்கம் இல்லை தம்பி. பொம்பளை பிள்ளை விஷயம் யார்கிட்ட சொல்ல முடியும்? கண்ணீரோடு இருக்கிறோம், தச்சளிக்கிறோம். எப்படி நீங்க வந்தீங்க? கர்த்தர் போ சொன்னார், வந்தேன் என்று சொன்னேன். மறுபடியும் டாக்டர் ஒருத்தர் உட்கார்ந்தார், அவர் எனக்கு தெரிந்த டாக்டர். அவர் உடனே இன்ஜெக்ஷன் வச்சிருந்த ஒரு கேப்பை மூடினார். பிரதர் வந்துட்டாரு, கர்த்தர் சோமாக்கிடுவார். ஒரே நம்பிக்கை. எனக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம் போல பெதற்றி கொண்டிருக்கிறாள். மாசக்கணக்காக சாப்பாடு கிடையாது, மெலிந்து இருக்கிறாள், சாகக்கூடிய நிலைமை. என்ன தம்பி செய்ய போறோம்? எத்தனையோ டாக்டர்ஸ்ட கொண்டு போயிட்டேன், சைக்காட்ரிஸ்ட், மனநோய் தத்துவ நிபுணர்கள்ட்டெல்லாம் போயிட்டேன், எத்தனையோ டாக்டர்ஸ் போனேன், சுகம் கிடைக்கல. எனக்கு என்ன பதில்? என் கண்ணீரை யாரிடம் சொல்ல முடியும்? நான் சொன்னேன், ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை கண்டுதான் என்னை கொண்டு வந்தார், சுகமாக்குவார். இப்போ சுகமாகும். இன்ஸ்டன்ட் ஹீலிங். காஃபியில் ப்ரூ போட்ட உடனே காஃபி ஆகுது இல்லையா? பாலில் போட்ட உடனே ப்ரூ காஃபியாக மாறுது. அதே போல தேவனுடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படும். ரத்தத்தை தெளிப்பார், சுகமாக்குவார். எண்ணெய் கொண்டு வாங்க, ஜெபிக்கிறேன். ஜெபித்தாவளை வர சொல்லி தலையில கை வைத்து, சுவாமி என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீரோ தெரியாது சுவாமி, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? பசியில் நான் வீட்டுக்கு சாப்பிட போகணுன்னு போகிற நேரத்தில் இங்கே போன்னு சொன்னீரே சுவாமி, வந்தேன். உன்னுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வைத்து ஜெபிக்கிறேன். தலையில கையை வைத்து ஆசீர்வைத்தேன். அவ்வளவுதான். அந்த பொல்லாத பிசாசனுடைய ஆக்கணைகளை கர்த்தர் உடனே அகற்றி போட்டார். ஒரே நிமிஷத்துல தெளிந்தவளாய் மாறினாள். ஒரே வார்த்தை சொன்னாள், பிரான்சிஸ் அண்ணே எப்போ வந்தீங்க அண்ணே? நீ எப்படிமா இருக்கன்னு கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கல. நல்லா இருக்கானே, பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்கண்ணா.
தெளிந்தவளாய் மாறினாள். ஒரே நிமிஷம். இங்க உங்களை என்னை அழைத்த தேவன் உங்களை என்னை கைவிடாத தேவனா இருக்கிறார். இன்னைக்கு மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க பாடு பிரச்சனையில நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, சந்தேகப்படாம சொல்லி பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படும். ரோமர் 8:11 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கூட என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ளே உண்டு. கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். எத்தனை வல்லமையை அனுபவிக்கிறோம், எத்தனை அதிகாரங்களை பயன்படுத்துகிறோம். இதுக்கு தான் இந்த முகாம் வைக்கிறோம். அதிகாரத்தை பயன்படுத்துறது எப்படி? சிலுவையில் எத்தனை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். நாங்களும் சிஎஸ்ஐ மெம்பர்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே சிஎஸ்ஐ மெம்பர்ஸ் தான். அடுத்த ஆலயத்துக்கு போறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் கிறிஸ்துவின் வல்லமை ஒன்று உண்டு. சிலுவையின் மூலமாய் சம்பாதித்த அதிகாரங்கள். இன்னைக்கு அந்த மாறாத வல்லமையை பெற்று அனுபவிக்கதான் இப்படிப்பட்ட கூடுகைகளை வைக்கிறோம். சீசுத்த முகாம், வல்லமை முகாம், வல்லமை ஊழிய பயிற்சி முகாம் பல இடங்களில் வைக்கிறோம். எதற்காக என்றால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வல்லமையினால் நிரம்பி ஜீவனம் பண்ண, பிசாசின் கிரைகளை அழிக்க, ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு அறிந்து புரிந்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செயலாற்றவே இப்படிப்பட்ட கூடுகைகளை வைத்து ஜனங்களை உருவாக்குகிறோம். எங்களுக்கு அது எந்த லாபம் என்ன? கர்த்தருக்கு லாபம். பரலோகம் கழிகூறட்டும் என்று செய்கிறோம். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை செய்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மாறாத வல்லமை இன்றும் உண்டு. நேற்றைய முன்தினம் என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு பிளம்பர் ஒருத்தர் உண்டு. என்னுடைய பைப்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ண எல்லாம் வருவார். என் மனைவி சுகவீனமாக இருக்கிறானே, எப்போ பார்த்தாலும் தலைவலின்னு படுக்கிறா. எல்லா ஸ்கேனும் பார்த்துட்டோம், ஒன்றும் சுகமாகலை. என்ன செய்யறது? எப்பா கூட்டு வாப்பா, திங்கள் செவ்வாய் 30 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, டோக்கன் கொடுக்கல. அதுபோல் வந்து திங்கள் செவ்வாய் சும்மா வா, அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அக்கா கொடுத்த கிருபைகள் வேற. ஆண்டவர் கேன்சர்லேருந்து சுகமாக்குனாரு. இயேசு வந்து உட்காந்து சுகமாக்குனாரு. வரங்களை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஸ்கேன் மாதிரி தெரியும். கையை வச்சோடனே உங்களை பற்றி தெரியும். எங்கே ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொல்லுவாள். டாக்டர் சொல்ல முடியாது, ஸ்கேன் சொல்றதுக்கு போதே அவள் சொல்லிடுவா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்துருக்கிறான். தாழ்மையோடு இந்த ஒழித்து செய்கிறா. தம்பி கூட்டு வாப்பான்னு முன்தினம் கூட்டு வந்தான். வந்த உடனே மனைவி சொன்னாள், ஏமா நீ ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ணாத, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அப்படியே ஈசாக்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தது போல உன்னை ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே இரு, கர்த்தர் வெளிப்படுவார். உனக்குள்ள இருக்கிற ஆக்கணைகள் முற்றிலுமாய் வெளிப்பட்டு வெளியே போயிடும், கவலைப்படாத என்று. அவளுக்கு ஒன்றுமே புரியல. நார்மலாக வந்தா, சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு வந்தா. முழங்கால் போட்டு கையை வைத்து கொஞ்ச நேரத்தில் அன்கான்ஷியஸாய் மாறினாள். கான்ஷியஸ் இல்லை, சுயநினைவு இல்லாமல் மாறினாள். பிசாசு அவட்ட பேச ஆரம்பிச்சுது. இவளை நான் கொன்றே தேருவேன், அழிச்சே தேருவேன். இந்த தலைவலி நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் படுக்க வச்சிருவேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்ய முடியாது, கணவனுக்கு சாப்பாடு செய்ய முடியாது. நான் தான் வச்சிருக்கேன், இந்த ஆக்கணைகளை கொடுத்துருக்கிறேன். நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு சபிக்கிறேன், எல்லாம் வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் அடிபணிந்து ஆண்டவருடைய நாமத்தினால் இயேசு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போன்னு சொன்னோம். 7 தடவை சொல்லி அவளை விட்டு போச்சு. தலைவலியும் போச்சு, கைகால் வலியும் போச்சு. எல்லா தீங்கையும் கர்த்தர் மாற்றினார். மாறாவின் கசப்பை மதுரமாக்கின தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. He is alive. He is alive today. இயேசு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு. ஆகவே நான் தைரியமாய் நாம் அவருடைய சரீரத்தை உட்கொள்ள வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தில் அவருடைய சரீரத்தின் பாடுகளை நினைத்து பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு சில வசனத்தை வாசித்து நான் முடிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னெல்லாம் செய்கிறது? சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் மகா மேன்மையான ரத்தம். இந்த ரத்தத்தை வீட்டில் தெளிக்க வேண்டும். இந்த ரத்தம் நம்முடைய வாகனத்தில் தெளிக்கப்படணும். இந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படணும். ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். பாருங்க, ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஒரு சகோதரன் அடிக்கடின்னு சொல்லுவார், என் வீட்டில் பாம்பா வருதானே, எப்பா இயேசுவின் ரத்தத்தை நான் ஜெபித்து கொடுக்குறேன், இந்தா தெளி என்று சொன்னேன். தெளித்தான். பாம்பே வரலன்னே, பல வருஷம் ஆச்சு என்று சொன்னான். இன்று வரை ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல தேவனுடைய வல்லமை உண்டு, கிருபை உண்டு, சகாயம் உண்டு. 2 காட்டு லாகா அதிகாரிகள், வன சரகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் 2 பேர்
சத்தியமங்கலம் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டார்கள். ஒரு ரேஞ்சர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் சாட்சியாய் சொன்னார். அதை நான் சொல்லி ஒரு சில வார்த்தை நான் முடிக்க போறேன். அவர் இயேசுவை அறிந்தவர், நன்றாக புரிந்தவர், ஆண்டவரோடு நெருங்கி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். அவருடைய நண்பர் அவர் இயேசுவை அறிந்த மனுஷன் அல்ல, ஒரு புறஜாதி மனுஷன் கூடவே போனார். ஒரு தார்பாய் போட்ட ஒரு ஜீப்பில் போய் அந்த காட்டுக்குள் இறங்கி கொஞ்சம் மரங்களை வெட்டுகிறார்கள், மான்களை வேட்டையாடுகிறார்கள் என்று சில செய்தி வந்தவுடனே 2 பேரும் அப்படியே போனாங்க. போயிட்டு 4 மணிக்கெல்லாம் வெளியே வந்து தம்பி புறப்படணும்னாரு. சரின்னு சொல்லி வந்து 5 மணிக்கு வந்தாங்க. வந்து ஜீப்பை எடுக்கும் போது ஜீப் பஞ்சராக போச்சு. அங்கேருந்து கீழே யாருக்குமே எந்த சிக்னல் கிடைக்காது, எந்த மொபைல்லையும் பேச முடியாது. இப்போ ஒரு 10 ஆண்டுகள் முன்பு நடந்த ஒரு சம்பவம். என்ன செய்யறதுன்னு புரியல 2 பேருக்கும். அவர் சொன்னார், தம்பி 6 மணிக்கு புலி வந்துருமே, சிறுத்தை வருமே, நம்ம நிலைமை என்ன அப்படின்னாரு ஒருத்தர். என் நண்பர் சொன்னார், இயேசு உயிரோடு இருக்கார், இயேசு என்ன நம்மோடு இருக்கிறார், உன்னோடு இருக்காருப்பா, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படாத. அவர் சொன்னார், ஜீப்பில் உட்காந்தா நம்மளை கவ்வி தூக்கிட்டு போயிடும், மரத்தில் ஏறினா மரத்தில் ஏறும், என்ன பண்ணுறதுன்னு. அவர் சொன்னார், மரத்தில் ஏறி உட்காந்துக்குவோம், அப்படி ரொம்ப கிட்ட வந்தால் நம்மகிட்ட இருக்கிற கன்னை வச்சு லேசா பயங்காட்டுவோம், ஆனாலும் சொல்ல முடியாதுப்பான்னு. சரி மரத்தில் ஏறுவோம் என்று 2 பேரும் ஏறினாங்க. என் நண்பர் கீழே இறங்கினார். கையில் தண்ணி இருந்துச்சு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக. எத்தனை மீட்டர் தொலைவில் அந்த மரத்தில் தூரம் இருந்தால் புலி ஏற முடியாதோ அத்தனை தூரத்தை தெரிந்து கொண்டார். சுமார் ஒரு 150 மீட்டர் தொலைவை தெரிந்து கொண்டு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக. காலை வைத்தே சிலுவை அடையாளத்தை வரைந்தார். 150 மீட்டர் சுத்தி, அந்த மரத்தை சுத்தி சிலுவை அடையாளத்தை வரைகிறேன், சிலுவை நாதரே இருந்து எங்களை காத்துக்கொள்ளும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். காலை வைத்து வரைந்தார். தண்ணீரை எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெபித்து தெளித்தார். ரத்தம் தெளிக்கிறேன், உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களுடைய ஜீவன் உம்முடைய ஜீவன், பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. 2 பேரும் மரத்தில் ஒரு சின்ன கொப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டாங்க. நினைத்தபடி 6 மணிக்கெல்லாம் புலி வந்தது. எங்க காலை வச்சு சிலுவை அடையாளம் வரைந்து ரத்தத்தை தெளித்தார்களோ அதற்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டது. சுத்தி சுத்தி வருது, அந்த 150 மீட்டர் சுத்தி. இங்கிருந்து குதிக்க பார்க்கும், ஏற 150 மீட்டர் தள்ளி அந்த மரத்துக்குள் ஏற முடியாது, அப்படியே நிற்கும். அடுத்த புலி வந்தது 7 மணி அளவில். 2ம் காவல் காத்தது இவர்களுக்கு. விடிய காலம் 4 மணி அளவில் 2 புலிகளும் கடந்து போச்சு. என் நண்பர் சொன்னார், இயேசுவின் ரத்தத்தை தெளித்தோம், சிலுவை அடையாளத்தை வரைந்தோம், கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். 1000 10,000 தூதர்களை அனுப்பி காத்து கொண்டார். கர்த்தர் உங்களுக்கு உண்மையிலே அவருடைய கிருபை எங்களை தாங்கிற்று, ரத்தத்தின் வல்லமை என்னென்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அடுத்த சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இன்னைக்கு ரத்தத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள் பெருகும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படும். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நம்முடைய ஆத்மாவை காப்பார், நம்முடைய போக்குவரத்தை காப்பார், நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 12:24 அழகா சொல்லுது. புது உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்னைக்கு புது உடன்படிக்கை ஆகிய மத்தியஸ்தராகிய இயேசுவின் நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்துக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது? இட் ஸ்பீக்ஸ் ரிவெஞ்ச். ஆபேலின் ரத்தம் கூக்குரல் இடுகிறது. என்ன கூக்குரல்? அநியாயமா என்னை கொன்று போட்ட சகோதரனுக்கு என்ன தண்டனை, என்ன கிடைக்கும் அவனுக்கு, அநியாயமா என்னை கொன்று போட்டானே என்று ஆபேலுடைய ரத்தம் கூக்குரல் இடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நன்மையானவர்களை பேசுகிறது. என் ஜனத்துக்காக நான் சிந்தின ரத்தம், என் ரத்தத்தை நினைச்சா போதும், அவர்கள் மீது மகிமையை வைப்பேன், வல்லமையை அனுப்புவேன். அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசம்
இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம், அதுதான் நாம் போய் உட்கொள்ள போகிறோம். அவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த சரீரம் நமக்குரிய சரீரம். எபேசியர் 5:30 என்று நினைக்கிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று எபேசியர் 5:30 சொல்லுகிறது. அவருடைய சரீரத்துக்கு எலும்புகளுக்கு எலும்புகளாய், மாம்சத்துக்கு மாம்சமாய் இருக்கிறோம். ஆகவேதான் அந்த மாம்சத்தை புசிக்கும் பொழுது நமக்கு ஒரு வல்லமை, அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது பாவ ஆக்கினைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். பாவ தீங்கிலிருந்து, சாபங்களிலிருந்து, சமாதான மின்மையிலிருந்து நாம் விடுதலை பெற்று சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண அந்த ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் என்பதை புரிந்து வருகிறோம். இயேசுவின் ரத்தம் மகிமையான ரத்தம். கோயம்புத்தூர் பட்டணத்தில் 2வது சனிக்கிழமை தோறும் ஒரு ஊழியத்துக்காக எங்களை அழைப்பார்கள். நாங்கள் போவது உண்டு. 10 ஆண்டுகளாய் போகிறோம். ஒரு சகோதரன் அந்த ஊழியத்தை செய்கிற 10 பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு சகோதரன் அந்த தினத்தந்தி ஆஃபீஸில் அவர் எடிட்டராக இருக்கிறார். அவருடைய வாகனத்தை வெளியே வச்சுட்டு உள்ளே போயிட்டார். வெளியே ரோட்டில் நடந்து வந்த ஒரு சகோதரன் அந்த வாகனத்தை பார்த்தார். அதில் ஒரு வசனம் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. என்ன ஸ்டிக்கர்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என்ன ஜெயம்? என் வாழ்க்கையில் நொந்து போய் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கேன். என் ஒரே பிள்ளை கேன்சர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு. அப்போ இந்த ரத்தத்தினால ஜெயம் உண்டா என்று பார்த்து கொண்டே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவருடைய பெயர் சண்முகம். என் நண்பர் வெளியே வந்தார். மீட்டிங் 6:30 மணிக்கு மீட்டிங். பைக் எடுக்க வந்தார். இவர் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து என்ன சகோதரனேன்னு கேட்டார். இவர் உடனே சொன்னார், என் பிள்ளை ஒரே பிள்ளை, இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர், விடுவிப்பார் இல்லை. நான் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை செய்கிறேன். என் மகளுக்கு எத்தனையோ லட்சம் செலவழித்து விட்டேன். ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் லட்சங்களை செலவழிச்சிட்டேன். சுகம் கொடுக்க முடியல. டாக்டர்ஸ் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, இன்னொரு 10-20 நாள் ஓடும், அதோடு முடிஞ்சது உன் பிள்ளைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேதனையோடு நிற்கிறேன், இந்த வார்த்தை என்னோடு பேசினது என்று சொன்னார். உடனே அவரை ஏற்றி கொண்டு மீட்டிங் கூட்டு வந்தார். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பிரசங்கிக்கிற முன்னாளுக்கு வந்து அழுகிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவரே ஏன் அழுறாரு சுவாமி, அவருக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி முடித்து எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி ஒரு பக்கம் ஜெபித்தாள். முடிந்த உடனே அவரை அழைத்து வந்தார்கள். பிரதர், இவருடைய ஒரே பிள்ளை, இவர் பேர் சண்முகம், இவருடைய ஒரே பிள்ளை தர்ஷினி, 3.5 வயசு ஆகுது, இரத்த புற்றுநோய். டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அவர் வீட்டுக்கு போயிடலாமா? தாராளமாக போவோம். இயேசுவை கூட்டிகிட்டு போவோம். அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதமானவர். அவர் நாமமே அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இயேசுவை கூப்பிட்டு போனோம். வாங்க சுவாமி, எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, வாங்க எங்கூட வாங்க, அற்புதம் செய்யுங்க. எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லா கிரெடிட்டும் உமக்கு தான், 1% கூட எங்களுக்கு கிடையாது, எல்லாம் உமக்குரியது, எல்லா கன மகிமை உமக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி தாழ்த்தி அவரை அழைத்து கொண்டு போனோம். போய் தண்ணீரை செபித்தோம். வீடு முழுசும் தெளித்தோம் இயேசுவின் ரத்தம் என்று. எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போயிருந்தோம். இயேசுவின் ரத்தம் என்று ஜெபித்து கொடுத்து, ஒவ்வொரு சொட்டு ஊற்றி தண்ணி குடிமா, 1 வாரம் கழித்து போய் செக் பண்ணு, இயேசு உயிரோடு இருக்கிறார், இந்த ரத்தத்தின் மூலமாக அவனுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி கொடுத்து வந்தோம். 1 வாரம் கழித்து படுத்த படுக்கையிலே இருக்கிற அவள் 3 நாளில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா. அப்பா, எனக்கு சரீரத்தில் ஒரு பலன், ஒரு ஆரோக்கியம் இருக்குது. வேதம் சொன்னபடி அவர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், சௌக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 3 நாளில் எழுப்பி நடக்க ஆரம்பிச்சா. 7வது நாள் முடிச்ச உடனே, பிரதர் நான் போட்டுமா, போய் செக் பண்ணுங்க பிரதர், அப்பதான் இயேசுவுக்கு மகிமை என்று சொன்னேன். அதே ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணார். ஒரு கேன்சர் செல்லு கூட இல்லையே பிரதர், உங்க பிள்ளை கேன்சர்ன்றீங்களே, எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அவ காலேஜ் முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கேம்ப்பு கூட வருவாங்க. அனைமா இந்த மே 1-2 கேம்பில் குற்றாலத்துக்கு வருகிற கூட்டத்தில் அந்த ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிப்பதற்கு இந்த ரத்தம் தான் நமக்கு கை கொடுக்கும். இந்த ரத்தமே நமக்கு ஜெயமாக இருக்கும். வெளிப்படுத்தல் 12:11 படி மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நாம் ஜெயம் எடுப்போம். அந்த இரத்தத்தை நாம் உட்கொள்ள போகிறோம். அவருடைய சரீரத்தோடு மாம்சத்துக்கும் எலும்புகளுக்குரிய அவருடைய சரீரம், நமக்குரிய சரீரம், அதை பானம் பண்ணும் பொழுது ஜீவன் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நான் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. அவருடைய ரத்தத்தில், அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு இடரல் இல்லை, ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த ரத்தம் ஜீவனுக்குரியது, நித்தியத்துக்குரியது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து, நித்தியமான ராஜ்யத்தில் அவர் அழைக்கும் பொழுது போய் சேர கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுப்பார், ஸ்லாக்கியத்தை கொடுப்பார், மன தைரியத்தை கொடுப்பார், விசுவாசத்தின் ஆவியை பெருகச் செய்வார், நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டி நம்மை கனம் பண்ணுவார். அப்படியே அவர் சமூகத்தில் தாழ்த்துவோமா? ஈசாக்க பலிபீடத்தில் கொடுத்தது போல கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? உம்முடைய சரீரத்தில், உம்முடைய ரத்தத்தில் நான் பானம் பண்ண போகிறேன் சுவாமி. புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள் நான் வருகிறேன். எனக்கு ஜீவனை தாரும், பலனாயிரும், கிருபையாயிரும். உம்முடைய அபிஷேகம் அது நிமித்தம் என்னை புதுப்பிக்கட்டும், என்னை உயிர்ப்பிக்கட்டும். செத்து போன சரீரத்தின் பாகங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிட்னி உயிர்ப்பிக்கப்படும், லிவர் உயிர்ப்பிக்கப்படும், ஹார்ட்ல உயிர்ப்பிப்பை கொடுப்பார். எல்லாவற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்துல ஜீவன் விளங்கும். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி நம்மை அழைத்து கொண்டு போவார். புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்குள் ஒப்பு கொடுப்போம். வண்டர்ஃபுல் ஜீசஸ். ரத்தம் தெளியும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும் தேவனே. ரத்தம் தெளியும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும் தேவனே. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமையை இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள் அனுப்பும் சுவாமி. உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய பாடுகளின் ஐக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் வெளிப்படட்டும். ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தின் வியாதிகளும் சிலுவைக்கு நேரை கடந்து போகட்டும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை தமது சரீரத்திலே சுமந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவைக்கு நேரை கடந்து போகட்டும். உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும். சிலுவையில சிந்தின ரத்தத்தின் வல்லமை நிமித்தம், சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மையான ஈவுகளும் எங்களுக்கு சரீரத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். கிருபை உண்டாவதாக, கிருபை பெருகுவதாக. ரத்தம் தெளித்து முத்திரை போட்டு கண்மணி போல காத்துக்கொள்ளும். அவாந்தர வழியிலே யாக்கோபை கண்டுபிடித்தவர், நடத்து நீர், உணர்த்து நீர், கண்ணின் மணியை போல காத்தருடைய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும். பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மேன்மை உண்டாகட்டும். அவருடைய சந்ததி பூமியிலே கனி கொடுக்கட்டும். சந்ததி பூமியிலே ஆசீர்வாதமா இருக்கட்டும். சங்கீதம் 112 ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும், தங்கட்டும். துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுமி நின்று நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்க வேண்டுமாக 422வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாம் என்ற பாடலை பாடலாம். 422வது பாடல். அதை தேடி
ஜெபம் ஜெபம் பண்ண கடவும். நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்த அனைத்து கிருபைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எங்களை கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வாத தெய்வம் எல்லாம் எண்ணி நீர் எங்களுக்கு கொடுத்தவளின் ஒரு பகுதியிலிருந்து நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தேவனாய் கர்த்த நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஸ்தோத்திர காணிக்கை படைத்த அன்பான சகோதரி முதல் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் சமாதானமும் எங்களையும் எங்களுடைய திருச்சபை மக்களை யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுடைய வாழ்வில் உங்களுடைய கிருபையும் சமாதானம் என்றும் தங்கியிருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் தேவனை கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபைகள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக வாழ்வை தந்து பலப்படுத்துவீராக. சரீர சோர்வுகள் சுகவீனங்கள் எல்லாம் நீங்கும்படி தேவனை கர்த்த நீர் கிருபை செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிறு பாடசாலை ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. வாலிப ஆண்கள் பெண்கள் கூடுகை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடுகை நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடகர் குழுவினரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்திலே உங்களுடைய பணிவிடையை செய்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்த நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய கிருபை உள்ள கரங்கள் தாமே எங்களுடைய திருச்சபை மக்களிலே வெளியிடங்களை தங்கியிருக்கிறவர்களையும் உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஊழியத்தின் மீதமாக அநேக பேர் வெளியிடங்களை தங்கியிருந்து ஊழியம் செய்கிறாங்க. வாழ்விலும் உங்களுடைய கிருபைகள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, படித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, படித்து முடித்து விட்டு உயர் படிப்புக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் நீதாமே இரக்கம் செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். திருமண வாழ்வுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த கிருபை அவர்களை சொந்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கற்பதற்கனைக்காய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டி அருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, தங்களுடைய வாழ்விலே இருக்கிற தேவைகளுக்காக நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் கிருபை செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். நாங்களும் அதிலே தகப்பனே உமது வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் இந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்கவும் உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக்கொள்ளும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பான அண்ணனுக்காக உடைய குடும்பத்தினருக்காக ஊழியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உள்ள கரங்கள் அவளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்தை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலை நீர் ஆசீர்வதி தந்தீர். ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து தேர்தலிலும் உடைய கிருபைகள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் முன் குறித்திருக்கிறவருக்கு வெற்றி வாய்ப்பை அருளை செய்து எங்கள் தேசம் நித்தியமான வழியிலே நலமான வழியிலே சமாதானத்திலே நடக்க எங்கள் தேவனாய் கர்த்த நீர் கிருபை செய்திருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தேசத்திலே உடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு நிதாமே ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. தேசம் எங்கும் நடைபெறுகின்ற அனைத்து ஆராதனைகளிலும் உடைய கிருபைகள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்து மூலமாக நடைபெறும் அனைத்து ஊழியங்களிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே நடைபெறுகின்ற சிறப்பான கன்வென்ஷன் கூடுகைக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய கிருபை அதில் நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 3 நாட்கள் கூடுகை எங்கள் திருச்சபை மக்களுக்கும் இந்த ஆளுங்களும் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட்டத்திலே கலந்து கொள்கிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க தேவனை கர்த்தர் தாமே கிருபை செய்திருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையோடு நடைபெற இருக்கின்ற ஆலோசனை கூட்டத்திலும் உடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். ஜெப கூட்டத்திலும் உடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். இன்று மாலையில் நடைபெறுகின்ற வாலிப ஆண்கள் கூடுகையிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். பாடல் ஆராதனை ஆசீர் தந்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகின்ற அனைத்து ஆராதனைகளிலும் ஊழியங்களிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி அருட்பணி துறையின் மூலமாக நடைபெறுகின்ற வெளி மாவட்ட ஊழியத்தை எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. 4 நாட்கள் வெளியிடத்தில் தங்கியிருந்து அதனை சுற்றி இருக்கிற கிராமங்களிலே செய்யப்படுகிற ஊழியத்தின் நிமித்தமாக அநேக மக்கள் உண்மை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நிதாமை ஏற்ற கிருபைகளை அருளி செய்வீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் தேவனாய் கர்த்தர் நீர் அருளி செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருந்து பாதுகாத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா விதமான ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் உடைய சமூகத்திலிருந்து பதில் கிடைக்க இருக்கிறவை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம்.
கரத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறைத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டளினாரே. அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுவதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியிடம் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ள இருக்கிற நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகவும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே பூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம்மை உணர்ந்தவர்களாக முடிந்தவர்கள் நேர்மலங்காலிலே நின்று தாழ்மையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்குதல்லவா?
வைஷ்ணம் பெற வந்துட்டீர்களா?
இல்லை எங்கே போகிற? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவை உமது நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞானாகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முத்திரையாஜத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உம்முடையவர்களாக உமக்கு சாட்சிகளாக இந்த இரத்தத்தின் கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே பாவத்திற்கு விலகி பரிசுத்தோடு கூட வாழ நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்திருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் உடைய கிருபை எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சருத்தில் அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிற நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாய் யாவரும் எழும்பி நின்று 275வது பாடல் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் என்ற பாடலை பாடலாம். 275வது பாடல். ஜெயம்
எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் ரீதி ஞானங்களும் எங்கள் செயல்களும் இன்றும் என்றும் உடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாக இருப்பதாக. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வாருங்கள். எல்லோரும் அப்படியே அமர்ந்துங்கள். ஆலோசனை கூடுதலை கலந்து செல்லுங்கள் என்பதோடு கேட்டுக்கொள்கிறோம்.